ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தனர். ஒரு நாள் இளைய மகன் தந்தையிடம் சொன்னான், அப்பா, உங்களுடைய சொத்திலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பங்கை இப்போதே கொடுங்கள். அந்த தந்தை அவனது சொத்திலிருந்து இருவருக்கும் பங்கிட்டு தந்தார். இளைய மகன் தன் பங்குடைய பணத்தையும் பொருட்களையும் எடுத்து ஒரு தூர நகரத்திற்கு போனான். அங்கு அவன் வீண் செலவு செய்தும் பொறுப்பற்ற வாழ்க்கையிலும் எல்லா பணத்தையும் செலவு செய்துவிட்டான். பணம் முடிந்ததும் நகரத்தில் பெரிய பட்டினி ஏற்பட்டது. அவன் வேலையை தேடி பன்றிகளை மேய்க்கும் வேலை கிடைத்தது. பசியால் அவன் பன்றிகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவு கூட சாப்பிட நினைத்தான். ஆனால் யாரும் அவனுக்கு ஒன்றும் தரவில்லை. அவன் தன்னை நினைத்து வருந்திக் கொண்டான். என் அப்பாவின் கூலி பணியாளர்களுக்கு கூட நல்ல உணவு கிடைக்கிறதே, நான் இங்கே பசியால் வாடிக்கொண்டிருக்கிறேன். திரும்பி அப்பாவிடம் போய், அப்பா, நான் பாவம் செய்தேன், என்னை மகனாக எண்ண வேண்டாம், உங்கள் கூலி பணியாளனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நினைத்துக்கொண்டு அவன் தந்தையின் வீட்டிற்கு திரும்ப கிளம்பினான். அவன் தொலைவில் வருவது தந்தைக்கு கண்ணில் பட்டதும் தந்தை ஓடி வந்து அவனை கட்டித் தழுவினார். அவன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். அந்த தந்தை சொன்னார், என் மகன் கெட்டுப்போனவனாக இருந்தான், இப்போது திருந்தி வந்திருக்கிறான் என்று சொன்னார். மேலும் அவனுக்கு புதிய ஆடை, மோதிரம், காலணிகள் எல்லாம் கொடுத்தார். மேசையில் பெரிய விருந்து வைத்தார். மூத்த மகன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். வீட்டில் கொண்டாட்டம் நடப்பதை அறிந்தபோது கோபமாகினான். அவன் சொன்னான், அப்பா, நான் எல்லா பணிகளையும் விசுவாசமாக செய்தேன், எனக்கே ஒரு சிறிய கொண்டாட்டம் கூட செய்யவில்லை. ஆனால் உங்கள் சொத்தை கெடுத்து தள்ளிய இளைய மகன் வந்ததற்காக இப்படியா விழா? தந்தை மென்மையாக சொன்னார், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனது எல்லாமே உனதே. ஆனாலும் உன் தம்பி இழந்திருந்தான், இப்போது கிடைத்தான், இறந்திருந்தான், இப்போது உயிரோடிருக்கிறான். அதனால் மகிழ்ச்சியடைவது சரியே. தவறை உணர்ந்து திருந்துபவனுக்கு மன்னிப்பு உண்டு. உண்மையான அன்பு நிபந்தனையற்றது.